இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை திருவசனங்கள் 35 தொடங்கி 40 முடிய நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வசனங்களை பார்த்தோம்னா 35வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று கூறுகிறார். அது என்ன பசியே இருக்காது, தாகமே இருக்காதுன்னா நம்முடைய எண்ணங்கள் உடனே எங்கே போயிடும்? ஆண்டவர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறார் உங்களுக்கு, அவர்கிட்ட போனாக்கா எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதே போல நம்ம உணவிலேயே நம்முடைய எண்ணங்களை வைத்திருக்க கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய பசி என்பது வேறு, நம்முடைய உடல் பசி என்பது வேறு. அதனால்தான் நம்ம பசிக்கும் போது உணவு எடுத்தோம் அப்படின்னா அது உடலுடைய பசியை நீர்த்து விடும். ஆனால் ஆன்ம பசி என்று ஒன்று உண்டு. இன்னைக்கு மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே பசி உண்டு. உணவு பசி மட்டும் அல்ல, மாறாக பதவி பசி, போட்டி பசி, பொறாமை பசி, பிறருடைய பேரை கெடுக்கக்கூடிய பசி, புரணி பேசக்கூடிய பசி, இவ்வாறாக தீய குணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசி, பிறருடைய குடும்பங்களை நாசமாக்குவதில் திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பசி, யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று மற்ற குடும்பங்களை மற்றவர்களை நாம் அழுக வைக்கக்கூடிய அந்த பசி, பிறருடைய எண்ணங்களை நாம் தீயதை விதைக்கக்கூடிய பசி, இவ்வாறாக பசி என்பது உணவில் மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்களிலும் உண்டு என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லக்கூடிய பசி என்னவென்றால், என்றுமே தாகம் இருக்காது, என்றுமே பசி இருக்காது என்றால் நாம் நம்மிடம் உள்ள அந்த வைரக்கல்லை பார்க்க வேண்டும், பிறரிடம் உள்ளதை பார்க்க கூடாது என்பதுதான் ஒரு உண்மையான செய்தியாக இருக்கிறது. பிறரிடம் என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆழ பார்க்காமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க உதவுவதுதான் அந்த பசி. உண்மையிலே ஆண்டவரோடு நாம் இணையும் போது இந்த பொறாமை, போட்டி, பகை உணர்வு, எரிச்சல், பிறருடைய குடும்பங்களை கெடுக்கக்கூடியது, பிற நபர்களை வாழ விடாமல் ஆக்குவது, பிற குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், இந்த மாதிரி கேடுகட்ட பசிகள் எல்லாம் இருக்காது என்பதை ஆண்டவர் கூறுகிறார். மாறாக நம்ம உடனே உணவு பசி அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிற கூடாது என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது, இஸ்ராயல் மக்கள் என்ற உணவுக்காக மன்றாடும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவும் காடையும் பொழிந்தார். ஆனால் அவர்கள் இறுதி வரையிலும் உணவுக்காகத்தான் அடித்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய ஆன்ம உணவிற்காக அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. அதனால்தான் மோசையை பார்த்து கேட்பார்கள், எங்களை ஏன் இந்த பாலைவனத்தில் கூட்டிட்டு வந்து சாகடிக்கிற? நாங்க அங்கே இருந்திருந்தா கூட எங்களுக்கு ஒரு நேரத்துக்காக கரைச்சோறு கிடைச்சிருக்கோம், நீ இப்படி கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்கிறீ என்று அற்ப வயிற்று உணவிற்காகத்தான், வயிற்று பசிக்காகத்தான், போக்குவதற்காகத்தான் அவர் உழைத்துக் கொண்டு, ஆனால் அவர்கள் படுகின்ற துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அவருடைய பசி இந்த இடத்திலிருந்து நல்ல கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவுடைய பசியாக இருந்தது. ஆண்டவுடைய பசி என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துன்பத்திலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவுடைய பசி. அதனால்தான் ஆண்டவர், எப்பேற்பட்ட ஆண்டவர் விண்ணுலகிலே இருந்திருக்கலாம், வானவர்கள் தூய கீதங்களை பாடி அவரை போற்றி புகழ்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலத்தில் தனக்கான அந்த வலிமையை வரிந்து பற்றி கொண்டிருக்காமல் மண்ணுலகிற்கு வருகிறார், நம்மிடையே கடினப்படுகிறார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதரை போலவே வாழக்கூடிய அந்த இறைவனை நாம் பார்க்கிறோம். அவருக்கான பசி, என் மகன் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலுவையில் அறையப்பட்டு ஆணிகளை கரங்களில் துளைத்த போது கூட அவர் சொல்லுவார், தாகம் தாகம் என்று கத்துவார். அந்த தாகம் என்னவென்றால், என்னுடைய மக்கள் என்றும் அழியாத தாகத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே நம் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நிலையோடு ஆண்டவரை இருக பற்றி பிடிக்கத்தான் இந்த நிலையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனிய உறவுகளே, நம்மிடம் உள்ள பசி என்ன, என்னிடம் உள்ள பசி என்ன? நான் ஆன்மீக பசியில் இருக்கிறேனா, இல்லை அன்றாட உணவு பசியில் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் எண்ணக்கூடிய அந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபம் கூட அவர் என்ன சொல்லுகிறார், எங்களுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த ஆன்ம பசி வரும். என்ன பசினா, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று ஆண்டவர் சுட்டி காட்டியிருப்பார். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பசி என்ன என்று தெரிந்தால்தான் அதற்காக சரியான உணவிட முடியும். நம்முடைய நோய் என்னவென்று தெரிந்தால்தான் அதற்கு மருத்துவர்கள் மருந்து போட முடியும். எனவே நம்முடைய நோய் என்ன என்பதை அறிவது போல நம்முடைய பசி என்ன என்பதை அறிய வேண்டும். நம்முடைய பசி என்ன? இப்ப எனக்கான பசி என்ன, உங்களுக்கான பசி என்ன? இறைவார்த்தை தான் நம்முடைய தாகத்தையும் பசியும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் நமக்குள் செலுத்தும் போது என்றுமே தாகம் இருப்பதில்லை, என்றுமே பசி இருப்பதில்லை. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இயேசு பாலைவனத்திலே இருக்கும்போது கூட அவர் தாகமா இல்லை, பசியா இல்லை. ஆனால் சாத்தான் அவரிடம் இறைவார்த்தை கொண்டுகிறான். இறைவார்த்தையில் அதை எவ்வாறு தீய முறையில் பயன்படுத்தலாம் என்பதை சுட்டி காட்டுகிறான். கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவுடைய பசி அப்பத்திலும் தண்ணீரும் அல்ல, அவருடைய பசி ஆன்ம பசி. என் மக்களுக்காக நான் தூய்மையாக இருந்து அவருடைய பாவங்களை என்மேல் ஏற்றுக்கொண்டு நான் விண்ணுலகிற்கு சென்று அவர்கள் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்வேன் என்று ஆண்டவர் முடிவெடுக்கிறார். நாம் எப்பேற்பட்ட மக்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய பசி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கு ஏற்ற மருந்திடுவோம். உண்மையிலேயே இறைவார்த்தையை நாம் உள்ளத்தில் ஏற்கும் போது என்றுமே தாகமோ பசியோ இராது. நம் பசியை அறிந்து அதற்கு உணவிடுவோம். ஆமீன்.